வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 18 இன்னைக்கு ஹங்கீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாமில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறை தான். காரணம் என்னென்னா கிமு 2879 வந்து ஹங் ராஜாக்கள்ன்றவங்க இந்த பகுதியில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க 258 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நம்பிக்கை இருக்குது. அதை ஊத்துச்சுன்னா பத்திர மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாக்கள் இருந்திருக்காங்க ஹங் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சில குறிப்புகள்லாம் எடுத்தாங்க. ஸோ அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கணக்கு அப்படின்றது. ஸோ அத்தனை வருஷங்களாக இருந்த அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அதில் வந்து நிறைய பேர் இறந்தும் போயிருந்தாங்க. ஸோ அந்த டேட் அப்படின்றது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதுவும் அவங்களுடைய கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா 3வது மாதம் 10வது நாள் அப்படின்றது இந்த டேட் வந்து. ஸோ அதனால் வருஷத்துக்கு வருஷம் இந்த டேட்டுன்றது மட்டும் மாறினே இருக்குங்க. சரி, இந்த திருவிழா அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையினுடைய அடிவாரத்துலேருந்து அந்த மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஹங் கோவிலுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய பயணம் இருக்குல்ல, அந்த பாத யாத்திரை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது. இது 2016 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உலகத்துலேருந்து கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள் இதை பார்வையிடுறதுக்காக வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இருக்குதுப்பா. ஸோ இது 15ஆம் நூற்றாண்டில் தான் இந்த புராண கதைன்றது பயங்கர ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்றது உருவாயிருக்குது. 2012 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவும் இதை ஒரு பாரம்பரிய கலாச்சார நிகழ்வை வேறு அங்கீகரிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருவிழாவை தான் பார்த்தீங்கன்னா ஹங்கீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் டெத் ஆனிவர்சரி ஆஃப் ஜபத்ரூங் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டானில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. காரணம் என்ன, நம்ம நாகாவாங் நம்கியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசரை பற்றி இந்த வருஷத்தில் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். அந்த அரசருடைய ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா அவர் செஞ்சதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல பிராந்தியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பல பகுதிகள்லாம் சேர்த்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லாமாக்கள் 5 லாமாக்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்ன்றது அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய போரில் ஒரு வெற்றி அடைஞ்சார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குனார்ல, அதுதானே இவங்க எல்லாருக்கும் பேஸாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை அவங்க இம்பார்ட்டன் தான் பார்ப்பாங்க. அதுவும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 52 வருஷமாக அதை சீக்கிரட்டாகவே வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்த எல்லாருடைய வம்சாவழியை சார்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தூதர்களாக தான் பார்த்துருக்காங்க. அவருக்கு அப்புறமா அந்த தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெலாம் கூட பார்த்தீங்கன்னா ஜபத்ருங் ரீன் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் கூட அந்த பட்டப்பேர்களை வச்சுருந்துருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நாள் ஏப்ரல் 18 அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அலியா டே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த யூதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒன்று மெக்கால நடந்ததுன்னு சொன்னது தெரியுங்களா, அதில் கூட 2 பிரிவாக பிரிஞ்சாங்க. அதில் ஒருத்தவங்க தான் சியோனிசர்கள் அப்படின்ட்டு அவங்க தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனை அப்படின்றது அலியா, அதாவது ஜோசப் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தின் மூலமாக இவங்களை பற்றி சொல்லுவாங்க. அதாவது புராணத்தில் நடந்த சம்பவங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜோர்டான் ரிவர் வழியாக இருந்து தப்பிச்சு பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் அவங்க இலக்கை அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கதைகள் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த நாசிக் படைகளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு பழைச்சு அதில் மீதி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு மறுபடியும் வந்து சேர்ந்தாங்க. அப்படி வந்து சேர்ந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த புராணத்தில் நடந்த சம்பவத்தோடு ஒன்றிணைச்சு அலியா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் பேட்டில் அந்த ஐஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அடிக்கடி அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு இராணுவத்தினுடைய மரியாதையாக இதுவும் பார்க்கப்படுது. இது வந்து அலெக்சாண்டர் நெவஸ்கி அப்படின்ற ஒரு 1242 வாழ்ந்த ஒரு பர்சன். இவருடைய அந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தாங்க இது பார்க்கப்படுது. ஏன்னா இது ஒரு பனிக்காலத்தில் நடந்த ஒரு போருன்றனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெபியஸ் அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு மேலே எல்லாம் பனிக்கட்டியாக உடஞ்சிருந்த அந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தெலாம் நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி ஏப்ரல் 5ஆம் தேதி தான் இதனுடைய செலிப்ரேஷன்றது. ஏன்னா அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆச்சு அந்த போருன்றது. பட் ஆனால் இவங்க இந்த டேட்டை சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மேபி அவருடைய அந்த வெற்றியை குறிக்கிறதுக்காக முதல் வெற்றி அடைஞ்சிருப்பாங்களே. ஸோ அந்த வெற்றியை பதிவு பண்ண ஒரு நாளாக கூட இது இருந்திருக்கலாங்க. ஸோ மோஸ்ட்லி இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னா அவங்க நாட்டுக்குள்ளே அந்த மதம் சார்ந்தவங்கள உள்ளே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய போர் தாங்க இது, சிலுவை போர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நினைவு கொண்டுறதுனால தான் பார்த்தீங்கன்னா பேட்டில் அந்த ஐஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் டே கோமா பேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈவா பிளாஸ்கி அப்படின்ற ஒரு பர்சனை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாடகியாகவும் அட் த சேம் டைம் நடிகையாகவும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கோமாவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்லாம் நம்ம வந்து கவனிச்சாகணும். ஏன்னா அவங்களுக்குமே ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, அது எல்லாத்தையும் அவங்க இழந்திருக்கிறாங்கன்னும் போது உடல் ரீதியாக நம்மளால் அவங்களை காப்பாற்ற முடியலனாலும் மன ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்றதுனால அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஸோ அந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏன் இன்னும் இந்த கோமாக்குன்ற ஒரு பெரிய மெடிசனை கண்டுபிடிக்கல, ஏன் மக்களை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல அவங்களோட சிகிச்சையை அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா கோமா பேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் இன்னோவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1885 முதல் முறையாக அவங்களுடைய காப்புரிமை சங்கமானது நிறுவப்பட்டு ஹோட்டா ஜிசோ அப்படின்ற ஒரு பர்சனுக்கு காப்புரிமை கொடுத்தாங்க, பெயிண்ட்டுக்கான காப்புரிமை. ஏன்னா அந்த சமயத்தில் கப்பல் இதுக்கெல்லாம் பெயிண்ட் வச்சு அதை பாதுகாக்கிறதுக்குன்னு முதல்ல ஒரு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு ஒரு காப்புரிமையும் ஒரு வாங்கினருப்பா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு காப்புரிமை கொடுக்கப்பட்ட அதனால சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டே வந்து இவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஞ்ஞானி
விஞ்ஞானிகள் அவங்க நாட்டிலேருந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் குக்கர்லேருந்து சிடி, லேப்டாப்பு, பேட்ரிஸு, கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்சினே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ சும்மா தூங்கி ஏந்து போர் வச்சுதுன்னா ஒரு இன்னோவேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க பொழுது. ஸோ அப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் அதுக்காக ஒரு டே செலவு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து ஒரு டே செலவு பண்ணுறாங்க ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் நேஷனல் ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுங்க. இது வந்து 1923 அவங்களுக்கு வந்து ஒரு ராணுவம்ன்றது உருவாயிருச்சு. பட் இருந்தாலும் அப்போ இந்த சதி புரட்சிகள், ராணுவ பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்டது நடந்துனே இருந்ததுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சுதந்திரம்லாம் கிடச்சி 1979 ஒரு முறையான ஒரு அமைப்பு அப்படின்றது உருவாக்கி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்மிக்கான நேரம்ன்றது உருவாச்சு. அப்படி உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செலவு பண்ணுறாங்கப்பா. 2017 கணக்குப்படி 7 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதில் 3 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயப்படுத்தல் மூலமாக இருக்குது. கட்டாயப்படுத்தல் மீன்ஸ் இப்போ வருஷத்துக்கு 29 மாதம் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ராணுவத்தில் பணியாற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயங்கள்லாம் அவங்க நாட்டில் இருக்குது. ஸோ அதன் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 லட்சம் பேர் அப்படின்ற கால்குலேஷன் வருது. ஸோ இப்படி இத்தனை பேர் இருக்கிறாங்களே அந்த ராணுவ வீரர்கள் எல்லாரையும் வந்து செலவு பண்ணுறதுக்காக அது நிறுவனம் அந்த நாளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுறது தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்மி டே அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு டே வந்து செலவு பண்ணுறாங்க ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் மோனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க யுனெஸ்கோவினுடைய அங்கீகரிப்பு அப்படின்னு கட்சிட்டு அது பயங்கரமாக பார்ப்போம். அந்த யுனெஸ்கோன்ற அமைப்பே உருவானது பார்த்தீங்கன்னா 1983 தான். ஸோ அது நிறுவன அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடுறாங்க. இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், அதனுடைய வரலாறு என்ன அதுன்றதெல்லாம் ஆராயக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. அது சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துறையில் இருப்பாங்க. இப்போ ஜஸ்ட் லைக் இதுனா அவங்க ஆராயக்கூடிய ஆட்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க. டெக்னாலஜிலும் பெரிய ஆளாக இருக்கணும். ஏன்னா அது எத்தனை வருஷத்துக்கு முந்தையது அந்த பிளேஸ் கண்டுபிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். இன்னொன்று கட்டிடவியலாளர்களாக இருக்கணும், ஒரு பெரிய டேலண்டான பர்சன்ஸாக இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட துறைகள் அதில் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகுது. அப்படிப்பட்ட துறையை சார்ந்தவங்களாம் சிறப்பாக இருந்தவங்களாம் வந்து விருதுலாம் கொடுத்து பாராட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு பெரிய லெவலில் அந்த செலிப்ரேஷன்றது போது. அப்படி அந்த யுனெஸ்கோ அமைப்பு உருவாக்கப்பட்ட அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் மோனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 18. வேர்ல்டு மெச்சூர் ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அது ஆதரிக்கும் நாடுகளும் சேர்ந்து 1925 ஃபஸ்ட் டைமாக IARU அப்படின்ற ஒரு ஒன்றியம் அமைப்பானது உருவாச்சு, அந்த ரேடியோக்களா சங்கங்கள் மாதிரி. ஸோ அந்த அமைப்பு உருவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் கிட்டத்தட்ட 160 சங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக அந்த ஃப்ரான்ஸ் பகுதியில் இது உருவானதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஏன்னா இந்த ரேடியோக்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பல மாற்றங்களுக்கு ஒரு பேஸாகவே அமைஞ்சிருக்குது. ஆட்சி மாற்றம் முதற்கொண்டு ஒரு நாட்டோட சுதந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேடியோவில் கேட்கக்கூடிய அந்த நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிலாம் நினைக்கும் போது ரேடியோனுடைய பங்குன்றது பெருசு தானே. ஸோ அந்த அமைப்பு உருவானதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வேர்ல்டு மெச்சூர் ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா அதை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் ஏப்ரல் 18. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இவங்க 1980 ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலைன்றது கிடச்சிது. அது கிடச்சது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1965 நடந்த உள்நாட்டு போர் தான். ஏகப்பட்ட போர்கள்ன்றது இவங்க நாட்டில் வந்து இருந்திருக்கு. பட் கடைசியாக நடந்த போர் இதாங்க 15 வருஷம் தொடர்ந்து நடந்தது. என்னன்னா அவங்க நாட்டில் வெள்ளையர்கள் வந்து ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறாங்க, இது சரியான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 15 வருஷம் போருக்கு அப்புறம் 1980 வந்து ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஐக்கிய ராஜ்யம் விலகிட்டாங்க. அவங்களுக்கு தனி ஒரு சுதந்திரன்றது கிடச்சிது. அப்படி கிடச்ச அந்த சுதந்திரம் தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 18. ஒன்று மாற்றணும்னு நினச்சா அந்த மாற்றக்கூடிய இடத்துல நாம இருக்கணும், இல்லை மாற்றவங்க நம்ம பேச்சை கேட்குறவங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டு மாற்றணும் புலம்பின்னு வந்து நம்ம இந்த உலகம் பைத்தியம் தான் பார்க்கும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். கூட அவங்க பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.